ஹாய் எல்லோருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு மை சேனல். காலையில் எங்கே நம்ம கிளம்பிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி காலையில் எங்கள் ரிலேஷனோட கல்யாணங்க. திருவண்ணாமலை மாவட்டம் சேவூருங்கிற இடத்துல. அதுக்காக தான் நாங்கள் காலையில் ஒரு 3:30 மணி போலவே நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பியாச்சு. அங்கேருந்து கிளம்பி கல்யாணத்துக்கு போகிற வழியில் ஒரு முருகன் கோவில் இருக்குது. மலை மேலே ஒரு முருகன் கோவில். சரி அங்கே பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நாங்கள் 5:30க்குலாம் அங்கே முருகன் கோயில் ரீச் ஆகிட்டோம். கல்யாணம் 6-7 தான் வச்சுருக்காங்க. சரி இந்த கோயிலை பார்த்துட்டு போயிடலான்னு சொல்லிட்டு முதல்ல இந்த முருகன் கோயிலுக்கு வந்துட்டுங்க. இது குழந்தை பாலமுருகன் கோவில். காலையிலேயே சீக்கிரம் கிளம்பிட்டதுனால தலைகளெல்லாம் எதுவுமே வாரலைங்க. சரி அப்படியே ரெடி ஆகிட்டு அதுக்குள்ளே அங்கே கோயில் க்ளீன் பண்ணிவிட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே நாங்கள் கொஞ்சம் ரெடி ஆகிட்டு அப்புறம் சாமியை பார்க்க உள்ளே வந்தோங்க. அப்போவும் சாமிக்கு அபிஷேகம் போயிட்டு இருந்தது. சரி வெளியே அப்படியே கோயிலை சுற்றி வரலான்ட்டு கோயிலை சுற்றி வந்தோம். அங்கே சின்ன ஒரு கடை இருந்தது. அங்கே அர்ச்சனைக்கு தேவையானது விளக்கெலாம் வாங்கிக்கிட்டு நான் அங்கே வளையல் வாங்கிக்கிட்டேங்க. சரி வளையல் ஒன்று போட்டு வந்துட்டு இருந்தேன்னு அம்மா திட்டிகிட்டு இருந்தாங்க. சரி கண்ணாடி வளையல் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு பின்னாடி இருக்கிற கடையில் கண்ணாடி வளையல் வாங்கி போட்டுக்கிட்டேன். அதுக்கு பக்கத்தில் மயில் இருந்ததுங்க. 2 மயில். இந்த பக்கம் ஒரு குண்டில் ஒரு மயில், இந்த பக்கம் இடத்துல ஒரு மயில். அப்படியே மயிலெல்லாம் பார்த்துட்டு கோயில் அப்படியே ஒரு ரவுண்ட் சுற்றி வந்தாச்சு. அந்த பக்கம் இருக்கிற இடத்துல அங்கே ஒரு கல்யாணம் நடக்குதுங்க. அப்போ தான் ஆளுங்க ஒருத்தராக வந்துட்டு இருந்தாங்க. அங்கே மண்டபம் மாதிரி இருக்குது. அங்கே கல்யாணம் நடந்துக்கிட்டு இருக்கு. அங்கே வந்தவங்க இந்த கல்யாணத்துக்கு தான் வந்திருக்கீங்களான்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாங்க. இல்லைங்க நாங்கள் வேறு கல்யாணத்துக்கு வந்துட்டுருக்கோம். சரி இந்த கோயில் பார்த்துட்டு போகலான்னு வந்தோம்னு சொல்லிட்டு இருந்தோம். அங்கே உள்ள கல்யாணத்துக்கான ஏற்பாடுகள்லாம் நடந்துகிட்ருக்கு. அங்கே பூஜை பாத்திரம்லாம் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. பூஜை நடக்கிற வரைக்கும் வெளியே வியூ சூப்பராக இருந்ததுங்க. வெளியே மேலேருந்து மலைக்கு மேலேருந்து பார்க்குறது 5:30 மணிக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் எப்படி இருக்குது, ஆப்போசிட் சைடு எப்படி இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் கொஞ்சம் அப்படியே லைட்டாக இருட்டாக இருக்குது. இந்த பக்கம் அப்படியே வெளிச்சம் சூரியன் உதிக்க போகுது. வெளிச்சம் அப்போ தான் வந்துட்டுருக்கு. பார்க்கவே அப்படியே சூப்பராக இருந்தது. மலை மேலே எல்லாம் ஹைட்லேருந்து எடுத்துருக்கோம். மலைக்கு மேலே இருந்து இந்த விடிய போகுது. சூரிய உதயம் இந்த பக்கம் உதிக்க போகுது. இந்த பக்கம் ஆப்போசிட் சைடு இருட்டாகவே இருக்குது பாருங்கள். நல்லா சூப்பராக இருந்ததுங்க இந்த இடம். ஒரு பக்கம் காகம் கத்திக்கிட்டு இருக்கு, சேவல் ஒரு பக்கம் கூவிக்கிட்டு இருக்கு. அப்படியே மார்னிங் வைப் அப்படியே நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் மயில் கிட்ட போயிட்டு கொஞ்சம் ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டோம். மயில் தோகை விரிக்கும்னு சொல்லிட்டு பார்த்துட்டே இருந்தோம். ஆனால் அது சரியாக விரிக்கல. வெளியே இருந்த மயில் நல்லா வெளிச்சமாக தெரிஞ்சுது. உள்ளே இருக்க மயில் கொஞ்சம் இருட்டாக இருக்கவே சரியாக தெரியல. அப்படியே ஃபோட்டோஸ்லாம் எடுத்துக்கிட்டு கோயில் சுற்றிக்கிட்டு இருந்தோம். நம்ம மேலே ஏறும்போது லைட் செட்டிங் மட்டும்தாங்க தெரிஞ்சுது. இந்த லைட் செட்டிங் கீழேருந்து பார்க்கும்போது சூப்பராக தெரிஞ்சுது. கோயில் அந்தளவுக்கு தெரியல. லைட் செட்டிங் வச்சு தான் நம்ம கோயில் இருக்குதுன்னு சொல்லிட்டு நாங்கள் அப்படியே பார்த்துட்டு வந்தோம். அங்கே பூச்செடிங்கெல்லாம் சுற்றி அழகாக வச்சுருந்தாங்க. இந்த இடத்த பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் இன்னொரு முருகன் கோயிலில் கல்யாணம் ஆகிற முருகன் கோயிலுக்கு கிளம்பிட்டோங்க. அங்கே பெரிய முருகன் சிலை இருந்தது. கோயில் சின்னதாக தான் இருந்தது. உள்ள 3 ஸ்தானத்தில் முருகர் வள்ளி தேவியானோட சேர்ந்து இருந்தார். நாங்கள் போகும்போது கல்யாணம் முடிஞ்சிட்டு இருந்தது. தாலி கட்டியிருந்தாங்க. சரி போன உடனே அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கு கிஃப்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாமியெல்லாம் தரிசனம் பண்ணிவிட்டு அப்புறம் டிஃபன் சாப்பிட வந்துட்டோம். டிஃபன் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளை பொட்டி கலைக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, கல்யாணம் முடிஞ்சது. அதையெல்லாம் இருந்து பார்த்துட்டு ரிலேஷன்ஸ் கூடலாம் கொஞ்சம் நேரம் பேசிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் இன்னொரு ரிலேஷன் வீட்டுக்கு போயிட்டோம். பெயிண்ட் அடிச்சு வச்சுக்கிறாங்க கண்ணுக்கு. பெயிண்ட்லாம் அடிக்க மாட்டாங்க, ஒரிஜினல் இது. ஓ மை காட், அப்படிதான் மயில் மயில் மயில். இதில் கிளாரிட்டி தெரில மயில். கீழே இறங்கி வாங்க. முருகா
முருகர் தான் இவர் கார்த்திகை. முருகர் தான் இவர் முருகர். 6 முகம் சொல்கிறாங்களே. கல்யாணம் பண்ணுறதுக்கு மூடி தான் இருக்குது சாமி. கல்யாணம் முடிஞ்சிடும். வாங்க வாங்க. கல்யாணம் வந்து இந்த கோயிலில் தான் நடந்தது. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய முருகன் சிலை வந்து வச்சுருக்காங்க. இது வந்து புதுப்பாளையங்கிறங்க ஊர். அங்கே தான் வந்து கல்யாணம் வச்சுருந்தாங்க. மாப்பிள்ளையோட ஊர் போல் இருக்குது. நாங்கள் வந்து பொண்ணு வீட்டு சைடு. பாப்பா மடி மேலே குறைச்சிருக்கு. இது வந்து ரெட்டிப்பாளையம் முருகன் கோவில். கல்யாணம் முடிச்சுட்டு நாங்கள் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து நாங்கள் இங்கே கிளம்பிட்டோம். நாங்கள் வரதுக்குள்ளே மணி வந்து 1:00 ஆகிடுச்சு. 1:00 தான் கோயில் க்ளோஸுங்களாம். ஒரு 1:15 கிட்ட ஆகிடுச்சு. அதுக்குள்ளே வந்து கோயில் மூடிட்டு இருந்தது. ஆல்ரெடி ஏற்கனவே இந்த கோயிலுக்கு நான் வந்திருக்கேன். சரி ஓகேன்னுட்டு கோயில் வரைக்கும் சுற்றி வந்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து கிளம்பிட்டோம். இந்த கோயில் வந்து நட்சத்திர வடிவில் 6 கார்னர் இருக்குங்க. 6 கார்னரில் வந்து கார்த்திகை பெண்கள் இருப்பாங்க. இந்த மலை வந்து சரியான நைட்டுங்க. மலை உச்சியில் வந்து முருகன் இருக்கார். படிக்கட்டில் இந்த ரோடு வந்து நெட்டாக போகிற மாதிரி இருந்தது. இந்த கோயிலில் இருக்க நவகிரகங்க இது வந்து 9 நவரத்ன கல் சொல்லுவாங்க இல்லைங்களா, முத்து பவழம் அந்த மாதிரி இந்த நவகிரகம் வந்து அந்தந்த ராசிக்கு ஏற்ற உகந்த கலரில் வந்து வச்சுருக்காங்க. சாமியை தொட முடியாத அளவுக்கு கொஞ்சம் தூரத்தில் கம்பி மாதிரி வச்சுருக்காங்க. அதை சுற்றி தான் நம்ம சுற்றி வரணும். அதுக்கு கீழே வந்து தண்ணி இருக்குது. அதில் வந்து நம்ம காசெல்லாம் போட்டிருக்காங்க. நம்மளும் புறத்தந்தா போடலாம். இது வந்து கோயிலை சுற்றி வர இடத்துல கோமாதா வந்து இருக்காங்க. இப்போ தான் புதுசாக ரெடி பண்ணியிருக்காங்க. நாங்கள் லாஸ்ட் டைம் போக சொல்ல இது வந்து இல்லை. கோயில் வந்து நல்லா சீரமைப்பெல்லாம் பண்ணியிருக்காங்க. அந்த ஸ்டார் வடிவில் இருக்குன்னு சொல்கிறேன் இல்லைங்களா, இந்த 6 கார்னரு அது இந்த மாதிரி தான் சின்னதாக வழி வச்சுட்டு அதில் போகிற மாதிரி கம்பிக்குள்ளவே போகிற மாதிரி போயிட்டு முன்னாடி என்ட்ரன்ஸ் கிட்ட வர மாதிரி வச்சுருக்காங்க. வழி பாருங்கள் எப்படி இருக்குன்னுட்டு. நம்ம அந்த வழியை பார்த்தாலே தெரியும். இது வந்து பேக் சைடு வெளியே வர்றதுக்கான வழி. திரும்ப அங்கேருந்து வந்து இந்த கம்பிக்குள்ளவே போனோம்னா அடுத்த சாமியை பார்க்கலாம். அதனால தான் தூரமாக வச்சுருக்காங்க. இதர்த்தனி கார்த்திகை நட்சத்திர தாய்.
அங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக கிளம்பினாங்க காஞ்சிபுரம் சித்ரகுப்தர் சுவாமி கோயிலுக்கு வந்துட்டோம். இது வந்து பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துலேயே தான் இருக்குது. அங்கே போயிட்டு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் அங்கேருந்து வந்து காஞ்சிபுரம் காமாட்சி கோயிலுக்கு வந்துட்டோம். கோவிலுக்கு வந்து சாமிக்கு வந்து பூ வாங்கிட்டு வந்துட்டு லைனில் வந்து உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெளியே என்ட்ரன்ஸ்லேயே வந்து தண்ணி வந்து கால் கழுவுற மாதிரி ஓடிட்டே இருக்குது. அங்கே வந்து காலை வாஷ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் உள்ளே போயாச்சு. உள்ளே போனால் லைனுங்க ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலே லைனில் நிற்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா சாமிக்கு வந்து அபிஷேகம் போயிட்டு இருந்தது. அதுவே சீக்கிரம்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து சண்டே டைமில் வந்து சரியான ஜனம் தான் இருக்கும். நம்ம ஈவினிங் வந்து ஓப்பன் பண்ணுற டைமில் கரெக்டாக ஒரு 3-4 மணிக்கு போயிட்டதுனால ஒரு 1/2 அன் ஹவர் மட்டும் பார்த்துட்டு இருந்து சாமியை பார்க்குற மாதிரி இருந்தது. காலி பண்ணிட்டீங்களா? போடு யாசின். காஞ்சிபுரம் கோயிலில் பேக் சைடு குளம். இந்த இடத்துல அவ்வளோ மீன் இருக்குதுங்க. பொறி போடுறாங்க. அவ்வளோ மீன் நிறைய இருக்கு மீன். இது ஒரு பக்கம் 4 பக்கம் வாசல். இது 2வது பக்கம் கோபுரம். நாங்கள் ஃப்ரண்ட் சைடு வந்துடுவோம். கிழக்கு கோபுரம் நினைக்கிறேன். ஐ திங்க் இது வந்து வடக்கா இருக்கும். வடக்கு, மேற்கு, இது தெற்கு வாசல். நிறைய இருக்கு. இவ்வளோ மீன் இருக்கு பாருங்க. பசங்க வந்து கேட்டுகிட்டே வந்தாங்க யானை இருக்குமான்னுட்டு. முன்னாடியில் வந்து இந்த கோயிலில் வந்து யானை இருந்ததுங்க. இப்போ நாங்கள் போக சொல்ல வந்து கேட்டோம்னா யானை இல்லை, அதெல்லாம் போயிடுச்சு எப்போ அப்படின்னுட்டாங்க. தங்கச்சி ஒரு 2 இயர்ஸ் வந்து காஞ்சிபுரத்தில் இருந்தா. அப்போ போகும்போதெல்லாம் யானை இருந்தது. கோவில் சுற்றியும் அழகாக செடிங்க வந்து நல்லா வளர்ந்துருக்கு. நிழலாக இருந்தது. சைடில் ஓரமாக போகிற மாதிரி நடந்து போகிறதுக்கு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு போகிற மாதிரி நல்லா இருந்தது. சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வீட்டுக்கு கிளம்பியாச்சு. லாஸ்ட்டாக வர வழியில் வந்து KFC போயிட்டு வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ் வேணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.